stages of addition polymerization இருக்குது. இதில் வந்து definition of addition polymerization is the process which the monomer with double bonded methyl methacrylate join together to form a அதுக்கப்புறம் poly without loss of any வந்து ப்ராடக்ட். எதோ ஒரு ப்ராடக்ட் லாஸ் ஆகாமல் பண்ணுறது வந்து யூசஸ் வந்து அக்ரிலிக் ரெசின், டென்சில் பேஸ் மெட்டீரியல், காம்போசிட் ரெசின், அதுக்கப்புறம் வந்து காம்போசிட் ரெசின், டென்டல் அப்ரெசிவ் என்னென்னா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா the process in which the monomer of the double bonded like methyl methacrylate are joined together polymer அப்புறம் வந்து will not causes by any product அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் வந்து காஸ் பண்ணாது அப்படி சொல்கிறாங்க. யூசஸ் வந்து அக்ரிலிக் ரெசின், டென்சில் பேஸ் மெட்டீரியல், அதுக்கப்புறம் காம்போசிட் ரெசின், அதுக்கப்புறம் டென்டல் அட்ஹெசிவ்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெயின் ஸ்டேஜஸ் ஆஃப் இனிஷியேட்டரில் வந்து இனிஷியேட்டர் ஆக்டிவேஷன், இன்ஹிபிட்டர் ரியாக்ஷன். இனிஷியேட்டரில் வந்து ஆக்டிவேஷன் ஹீட், அதுக்கப்புறம் வந்து ஹீட் லைட் கெமிக்கல் இனிஷியேட்டர் ஆக்டிவிட்டி இனிஷியேட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து பென்சாயில் பெராக்சைடு இனிஷியேட்டர் ஹேவிங் த ஃப்ரீ ரேடிக்கல் அதுக்கப்புறம் வந்து அட்டாக் இந்த மோனோமர் ஃபார்ம் இஸ் ஆக்டிவ் மோனோமர் சொல்கிறாங்க. இனிஷியேட்டர் பென்சாயில் பெராக்சைடுன்னு இருக்கா. இதில் வந்து ஆக்டிவேட்டர் வந்து ஹீட்டு, அதுக்கப்புறம் டெர்ஷரி அதுக்கப்புறம் வந்து லைட்டு ஆக்டிவேட்டராக இருக்குது. முதல்ல வந்து இனிஷியேட்டரில் வந்து ஆக்டிவேட்டர் அண்ட் இனிஷியேட்டர் ரியாக்ஷனில் ஆக்டிவேட்டர் ஃபார்மில் வந்து ஹீட்டு லைட்டு கெமிக்கல் வந்து இனிஷியேட்டர் ஆக்டிவ் வந்து பண்ணுது. இப்போ வந்து இனிஷியேட்டர் வந்து ஃப்ரீ ரேடிக்கலாக இருக்கிறதுனால பென்சாயில் பெராக்சைடு தான் வந்து இனிஷியேட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ இந்த மோனோமரில் இருக்குது. ப்ரொபகேஷனில் வந்து ஆக்டிவ் மோனோமர் ரியாக்ட் வித் அனதர் மோனோமர். ஒரு மோனோமர் வந்து ரியாக்ட் வித் அனதர் மோனோமர் இஸ் ஆடிங் டு த க்ரோத் செயினாக இருக்கும். த ரிப்பீட் அண்டு அதுக்கப்புறம் ரிப்பேர்டு ஃபார்ம் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து லாங் பாலிமர் செயின் ரிப்பீட்டட் ரேப்பிட்லி. ப்ரொபகேஷன் வந்து ரேப்பிடாக வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. ரிப்பீட்டட் ரேப்பிட்லி இந்த ஃபார்மிங் லாங் பாலிமர் செயின். இந்த பாலிமர் செயின் க்ரோ ஸ்டெப் பை ஸ்டெப் வித்தவுட் ரிலீஸிங் ஆஃப் எனி ப்ராடக்ட். அதுக்கப்புறம் த செயின் ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் site of growth chain is transferred to the another molecule of the monomer and polymer. A new polymer chain formulation being the strength. This step is affected by the அதுக்கப்புறம் வந்து molecular weight and bleaching வந்து பண்ணுறாங்க செயினில். அதுக்கப்புறம் வந்து டெர்மினேஷன் வந்து அதுக்கப்புறம் to free radical combination react to the end of the chain growth. No more active site polymerization end. Termination is a combination of free radical dispersion is transferred into the hydrogen இருக்குது. Initiation, propagation, chain formation, termination. ஒரு செயின் வந்து ended to the combine of the derivatives இருக்குது. அப்ளிகேஷன் வந்து ஹீட் ஆக்டிவேட்டட், ஹீட் கியூ, செல்ஃப் கியூர் அக்ரிலிக் ரெசின், லைட் கியூர் காம்போசிட், பிட்ஸ் அண்ட் ஃபிஷர் சீலண்ட். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பிட்ஸ் அண்ட் ஃபிஷர் சீலண்ட் இருக்குது. பாண்டு அப்புறம் வந்து பொட்டென்ஷியல் ரெசின் மெட்டீரியல் வந்து இருக்குது. இனிஷியேஷனில் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல், த ப்ரொபகேஷன் ஆஃப் த செயின், அதுக்கப்புறம் செயின் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஆக்டிவ் சைட்டு, டெர்மினேஷன் சேஞ்சஸ் லீட்ஸ் டு த ரேடிக்கல் காம்பினேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான்.